பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நம்மளுடைய பழமையான தமிழர் பாரம்பரியத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு இயற்கை பானத்தை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா கல். ஔவை முதல் அகத்தியர் வரை பல சித்த பெருமக்கள் தன்னுடைய மருத்துவ குறிப்பில் கல்லுக்கு ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இன்றைக்கி பல பேரால் பாதிக்கப்படக்கூடிய கேன்சர், HSV, HIV, பக்கவாதம், ஆண்மை சம்பந்தமான விஷயத்தில் சர்க்கரை வியாதி, எண்ணற்ற நோய்கள் உற்பத்தி ஆகிறது காரணம் ரத்தத்தில் பிளட்டு அசிடிக் ஆகிறது தான். கெமிக்கலான பிளட்டை அல்கலைனாக மாற்ற ஒரு சக்தி அதிகப்படியாக இளநீரை விட அதிகப்படியான அளவில் இருக்கிறது கல்லில் இருக்குது. இந்த கல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் தூக்கி வெளியே போடும். அந்த கல்லில் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்குது. உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சாராயத்தை விற்கும் அரசு உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய கல்லுக்கு தடைப்பட்டிருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். நம்ம அண்டை மாநிலம்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலத்திலும் சரி, ஆந்திர மாநிலத்திலும் சரி, இது லீகல். உடலுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவே அந்த பாரம்பரிய முதல் இன்று வரைக்கும் பண்ணின்னு இருக்காங்க. அந்த கல் கெடுதலாக இருந்தாக்கா மற்ற பறவைகளோ விலங்குகளோ கல் சாப்பிடாது. அது உடலுக்கு நல்லது பண்ணும். மனிதனை விட பறவைகள், மிருகங்கள் இயற்கையோட அமைப்பில் இருக்குது. அப்போது பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த கல் மிக சிறந்த ஒரு நிவாரணம் இருக்கும். நமக்கு நல்ல விஷயம் வேணும்னு நம்ம தான் தேடி போகணும். யாராவது கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னாக்கா நிச்சயமாக கல் கிடைக்கும். வாங்கி திருப்தியாக சாப்பிடுங்க. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களும் அன்றைக்கே வெளியேறதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு சின்ன காணொலியை நான் இணைச்சிருக்கேன். ஒரு கல் பானையை எடுத்துகிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய சிறுதுளி கல்களை ஒரு அணில் சாப்பிட்ற வீடியோ. அது கெட்ட பொருளாக இருந்தால் அணில் சாப்பிடாது. எந்த அணிலும் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை குடிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியும் இது நல்ல பொருள், உடலுக்கு ஆரோக்கியம்னு. அதனால் ஒரு மிருகத்துக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சுருக்குது. மனுஷன் மட்டும்தான் இதை தவற விட்டுறான். அவ்வளோ ஆரோக்கியமான இந்த கல்லை பயன்படுத்துங்க. பனைமரம் நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டே இருக்குது. பனைமரத்தை நடுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். உடலுக்கு ஆரோக்கியம் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுங்கள். இல்லை அதெல்லாம் முடியலன்னா கூட பழங்களை தேடி போய் சாப்பிடுங்க. இன்றைக்கி பனை மரத்துலேருந்து இருக்கக்கூடிய கற்கண்டு, பனை வெள்ளம்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. காரணம் நம்ம தான் அதை அழிச்சிட்டோம். ஸோ பயன்படுத்துங்க, பலன் அடைங்க.